அதிமுக கூட கூட்டணி இருந்தா தான் பிஜேபி சர்வைவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லையே. அதாவது நாங்க தனியா நிக்கிறதுக்கு நாங்க ரெடி. கூட்டணின்னு ஒண்ணு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாலும் சந்தோஷம். இல்லை, என்னைக்குமே மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ என்றைக்குமே வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அம்மையாரோ என்னைக்கும் திட்டினது இல்லை. அமித்ஷா பேசினாரே என்னென்ன A1 குற்றவாளின்லாம் சொல்லி குற்றவாளி. அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிச்சதாகட்டும், அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக குறித்து பேசினதும், அதையெல்லாம் மீறி இப்ப நம்ம ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக ரொம்ப அவசியமானது அப்படின்னு இடத்துக்கு பாஜக நகர்ந்துச்சா? அப்படி சொல்லாதீங்க. அது இப்ப திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவா இருக்கிறார், அதை வந்து வீழ்த்தணும் அப்படின்றது அதிமுகவோட கூட்டணி போனாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக இருக்கா? இல்ல, திமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? கூட்டணியா கணக்கு ரீதியா இன்டாக்டா இருக்காங்க. அதெல்லாம் கணக்கு ரீதியா தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு முகமுடி போடுவான், ஹெல்மெட்டை போடுவான், எதுவுமே இல்லாம பொறுமை தலையெல்லாம் வச்சு விசிட்டு ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணிட்டு முடிக்கி அழகா வெட்டிட்டு அவன் பாட்டு போறான். இதை பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. நீங்க உடனே ஏன் குஜராத்ல முந்தானத்து நைட் ஒரு கொலை நடந்திருக்கு, அங்க ஒரு கொலை இங்க ஒரு கொலை ஈக்குவலாயின்னு சொல்ல முடியுமா? நல்லா இருக்கும், நம்ம எல்லாம் ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கலாம். என்ன ஏதாவது பேசணும்னா மோடி உள்ள வந்துருவாரு, பிஜேபி உள்ள வந்துடும், மதவாதம் உள்ள வந்துடும், அப்படியே கணக்கு பண்ணி ஓட்டிட்டு இருங்க. ஆனால் உங்களுக்கு வரும்போது எனக்கு வரும்போது அது வழி என்னன்னு தெரியும். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க போலே. எப்போ மகிழ்ச்சியா இருப்பேன். ஓகே. நேற்று அமித்ஷா அவர்களுடைய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து இருக்கிறார். அதை பார்க்குற நகர்களை பார்க்குறப்ப பாஜக ஒன்று யோசிச்சதை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ளலாமா, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, முதல்லேருந்தே அவங்க நமக்கு எங்களோட கூட்டணி தான் இருந்திருக்காங்க. நடுவில் கொஞ்சம் வராமல் இருந்தாங்க. இப்போ கூட அவங்க போய் மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்காங்க. அதோட அவுட்கம் என்னன்றதை அஃபிஷியலாக அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதுல சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க இது என்னமோ திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ ஆச்சரியப்படுமோ அது மாதிரிலாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அவங்க எங்களோட ஏர்லியர் எங்கள்கிட்ட இப்போ எங்களோட இருந்த பார்ட்னர் தான் இப்போ இருக்காங்க. எப்பவுமே இப்போன்னு இல்லை, எப்பவுமே நாங்கள் சொல்கிறது திமுகவும் அதிமுகன்னும் போது அதிமுக இஸ் க்ளோசர் டு ஹார்ட்னுவாங்க. எப்பவுமே திமுக என்றைக்கும் கூட செட் ஆகாது. அதிமுக எப்பவுமே எங்களுக்கு தோழமையான கட்சி தான். அவங்க என்ன நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசாமல் இருந்தால் கூட திமுகவை நாங்கள் வெறுக்கிற அளவுக்கு அதிமுக என்றைக்கும் இருக்க மாட்டோம். எப்பவுமே அதிமுக மேலே ஒரு பாசம் இருந்திருக்கு. இல்லை, எப்பவுமே இருந்திருக்குல்ல. நாங்கள் டிபேட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக நாங்கள் எதிர்க்கிறத விட திமுக தான் எதிர்ப்போம். ஏன்னா அதிமுக அதாவது இன்றைக்கி எங்கள் கூட கூட்டணி இல்லை அப்படின்றதுக்காக இறங்கி வந்து கண்டபடி அவங்களை திட்டுறதோ, பர்சனலாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதோ, கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் வந்து கட்டி பிடிச்சி பேசுகிறதோ, அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்ல வந்து உங்களுக்கே தெரியும். வைகோ மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் எப்போ ஒரே மாதிரி என்றைக்கு இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும்னா பிடிக்கும், பிடிச்சவங்களை வந்து தட்டி கொடுத்து அட்வைஸ் பண்ணுவோம் தவிர திட்ட மாட்டோம். திமுக எங்களுக்கு என்றைக்கும் ஆகாத கட்சி, அதை திட்டுவோம், அழிக்கிற வரைக்கும் விட மாட்டோன்ற கொள்கையோடு இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாசமான கட்சி தான், அவங்க தோழமை கட்சி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நடுவில் கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுல சார், அது என்ன காரணம்? அதுதான் சொல்கிறேங்க. கெமிஸ்ட்ரி சரியில்லைனா கூட தலைவர்கள் தமிழ்நாட்டு லெவலில் அவங்க பேசுகிறாங்களே தவிர நாங்கள் என்றைக்கும் இல்லை, என்றைக்குமே மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ என்றைக்குமே வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அம்மையாரோ என்றைக்கும் திட்டினதில்லை. அமித்ஷா பேசினாரே என்னென்ன A1 குற்றவாளின்லாம் சொல்லி குற்றவாளிங்க விமர்சிக்கிறது வேற, நான் சொல்றது திட்டுறது. இவங்க திட்டுறாங்க தனிப்பட்ட முறையில் வந்து மோடியே கிடியன்னு பேசுறாங்க பாருங்க. அது மாதிரி அந்த ஜெயலலிதா அம்மையாரே பேசும்போது கூட மோடியா லேடியான்றது தான் அதிகபட்சமான வார்த்தை. அந்த ரைமிங்காக மோடியா லேடியா அப்படின்னு சொன்னாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இவங்க திட்டுறாங்க பாருங்க, திமுக இருக்கவங்க திட்டுறாங்க பாருங்க. ஒரு தலைவரை பிடிக்கலன்னா ஒருத்தனை எப்படி திட்டுவாங்க, பிடிச்சி அப்படி கொண்டாடுவாங்க, உலகத்துக்கு தெரியும். அது மாதிரி எங்கேயுமே தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறது நாங்களும் பண்ண மாட்டோம், அவங்களும் பண்ண மாட்டாங்க. கூட்டணி இருக்கான்னு கேட்டால் கூட்டணி இல்லை அப்படின்னுவார் ஒருத்தர். இவரை கேட்டால் நாங்கள்லாம் பிஜேபி கூட சேர மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அதிமுக கூட சேர மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டணி முரண்பாடு தான் தவிர திமுக திட்டுற மாதிரியே எந்த ஒரு தலைவரையும் யாரும் திட்ட மாட்டோம் நாங்கள். இல்லை சார், அதோட நிற்கல. அதிமுக பாஜகவோட கூட்டணியா அப்படின்றப்ப பாஜகவோட ஒருபோது கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னோட நிற்கல. அதிமுகவோட நாங்கள் ஏன் கூட்டணி வைக்கணும், நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கோம், எங்களோட செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றதோட நிற்கல. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு சில இடங்கள்ல அதிமுகவை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிச்சதாகட்டும், அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக குறித்து பேசினதும் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா? பட் அதையெல்லாம் மீறி இப்போ நம்ம ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக ரொம்ப அவசியமானது அப்படின்னு இடத்துக்கு பாஜக நகர்ந்துச்சா? நீங்கள் தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி நீங்கள் எடுத்துட்டாலும் கூட்டணி இல்லாத போது அவங்க கொடுத்த விமர்சனமும் கூட்டணி வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த விமர்சனமும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
எங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி இருந்தால் தான் பிஜேபி சர்வைவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லையே, நாங்கள் ஏன் அதிமுக கூட சேர்ந்தால் தான் இருக்கணுமா? அப்படி இல்லையே, தனியாகவும் நிற்போமே, இப்போ கூட தனியாக நின்றுருக்கோமே. அதாவது நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடி, அவங்களும் ரெடி. கூட்டணின்னு ஒன்று வந்து 2 பேரும் சேர்ந்து நின்னாலும் சந்தோஷம். அதுக்காக வந்து நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டோம், தனியாக தான் நிற்போம்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு கூட பேசியிருக்காங்க, இது கூட்டணின்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலையே. அமித்ஷா அவர்களே பார்த்துருக்காங்க, எதுக்காக பார்த்துருக்காங்க, யார் பார்த்துருக்காங்கன்னு அஃபிஷியலாக 2 பக்கமும் எதுவும் வரல. பார்த்துருக்காங்க, இது வரைக்கும் வந்து 2-3 நிமிஷம் பார்க்கல, இப்போ பார்த்துருக்காங்க. பார்த்து என்ன நடக்குது இனிமேல் தான் பார்க்கணும். அதுக்காக நம்ம முடிவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. நாளைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரிய முடியாது. ஆனால் இன்னும் 1 இயர் இருக்குது. ஆனால் எங்களோட நோக்கமும் சரி, அதிமுக நோக்கமும் சரி, ஒரே நோக்கம் தான். எப்படியாவது திமுகவை வந்து 2026 ஆட்சி விட்டு அகற்றணுன்றது வந்து நாங்கள் சொன்னோம். மக்கள் அதை பொலிட்டிக்கலாக பார்த்த மக்கள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் தங்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. இத்தனை நாள் பொலிட்டிக்கலாக பார்த்துருந்தாங்க, அதிமுகவா திமுக அகற்றணும்னு நினைக்கும், பிஜேபியா காங்கிரஸ் அகற்றணும்னு நினைக்கணும், பொலிட்டிக்கலாக பார்த்துருந்தாங்க. இப்போ மக்கள் தங்களே மனசுக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா இந்த திமுக ஆட்சி இனிமேல் நீடிக்கக்கூடாதுன்றது நான் பொலிட்டிக்கலாக சொல்ல. ஏன்னா பொலிட்டிக்கலாக சொன்னால் திமுக நண்பர்கள் வந்து நீங்கள் யோகியமா நான் அப்படின்லாம் இறங்க விரும்பலை. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையுமே பேசிக்காக ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், அமைதியான வாழ்க்கை தான் மக்கள் எல்லா இடத்துலையும் விரும்புவாங்க. இன்றைக்கி ஏன் ஃபின்லாண்டு பார்த்து எல்லா உலகமே வியக்குதுன்னா, மோஸ்ட் கன்வீனியன்ட் பிளேஸ் டு லிவ் இன் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபின்லாண்ட். என்னன்னு கேட்டால் அங்கே க்ரைம் ரேட் கிடையாது, மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வெளியில் எப்போ வேணால் வரலாம். இதான் எல்லாரும் பிடிக்கும். சமீப காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அது பிரச்சனையாக இருந்தது. இப்போ சமீப காலத்தில் ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது எல்லாருக்குமே. பெண்களுக்காகட்டும், சில ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரங்களுக்கு பிரச்சனை, பணக்காரங்களுக்கு மட்டும் பிரச்சனை, ஏன்னா நைட்டில் வந்து வீட்டில் கொள்ளடிச்சிட்டு போவாங்க, ஏழைங்களுக்கு பிரச்சனைன்னுவாங்க. சில நேரத்தில் இல்லை நடுத்தர வர்க்கத்தை பார்த்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு. சில நேரத்தில் ஏழைகள் ரோட்டில் படுத்துருக்காங்க பாருங்கள், அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, கம்யூனிசம் தான், சமநிலை. எல்லாரையுமே பணக்காரனையும் அடிக்கிறான், நைட்டு இவனையும் அடிக்கிறான், ரோட்டில் போகிறவனையும் அடிக்கிறான், நடுத்தர வர்க்கத்தில் போகிற பெண்களோட செயினும் அறுக்கிறாங்க. யாருக்கும் எந்த பேதமும் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இருக்குது. போலீஸ் இருக்குதா, தமிழ்நாட்டில் போலீஸ் இருக்குதான்றதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். இந்த திமுக பாஜகன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழற, நீங்கள் வாழற, நம்ம குடும்பம், உங்கள் அக்கா தங்கச்சி, என் அக்கா தங்கச்சி கூட வாழற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனில் வாழ மனுஷனால் முடியாது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கையில் எடுக்கிறதுக்கு இங்கே ஆப்போனன்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்குது. அதனால தான் சட்டம் ஒழுங்கை வந்து கையில் எடுக்கிறாங்க, தேவையில்லாத விஷயங்களை வந்து பூதாகரமாக்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முதல்வர் முன்வைக்கிறாரு. இது வரைக்கும் உங்களோட அரசியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளாக. எப்போவாவது உங்கள் அரசியல் வாழ்க்கையில் எங்கேயாவது வந்து ஒரு பத்திரிகையாளர் வீட்டுக்கு போய், துப்புரவு தொழிலாளர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய், அவர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் என் அரசியல் அனுபவத்தில் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இல்லை அவர் அவமானப்படுத்தணுன்னா வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த கழிவு நீரை வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு வருவாங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணுறேன்னு. உலகத்திலே முதல் முறையாக கதவை உடச்சிக்கிட்டு வீட்டில் அவங்க அம்மா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் நடக்கலையா, உடனே பேட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தர் எழுதுவார், ஊபியில் நடக்கவில்லையா, மாப்பியில் நடக்கவில்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஊபியிலையோ மாப்பிலையோ இந்த மாதிரி உள்ளே போய் ஒரு வயதான அம்மாவை தாக்குற மாதிரி பேசிட்டு, முக்கியமான விஷயம் ஃபோனை கையில் எடுத்து எல்லாரோட ஃபோட்டோவையும் பார்த்துட்டு, பாரு என்ன கிழிக்க முடியும். ஒரு குற்றம் நடக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் குற்றவாளி என்ன பண்ணுவான்னா முகத்தை மூடுவான், யாரும் தெரியாத மாதிரி பார்ப்பான், சிசிடிவி இருக்குன்னு பார்ப்பான். இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ன நீங்கள் இந்த ஆட்சி எங்கள் ஆட்சி, சவுக்கு சங்கர் எங்களுக்கு விரோதி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஃபோட்டோங்க வீடியோவில் எல்லாரும் ஃபோட்டோ காமிக்கிறாங்க. எந்திரிச்சு நான் தான் ஃபோட்டோ எடு அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, நான் தாண்டா இங்கே எல்லாமேன்றாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி என்னாச்சு, கிட்டத்தட்ட எத்தனை நேற்று காலையில் இன்னைக்கு காலையில் வரும் ஆச்சு, இது நான் 30 மணி நேரம் ஆகுது, எஃப்ஐஆரே போடல. உங்களுக்கு இது எஃப்ஐஆர் இதுக்கு மேலே என்ன வேணும்? சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்குன்றாங்க. இல்லைங்க, எஃப்ஐஆர் முதல்ல போடணும் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் சிபிசிஐடி ஃபார் இன்வெஸ்டிகேஷன். எஃப்ஐஆர் ஃபண்டமெண்டல் இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரெஸ்பாஸ் பண்ணி ஒரு வீட்டில் போய் ஒரு லேடியை வந்து திட்டுறாங்கன்னா விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் டேரெக்டாக வராதா, ட்ரெஸ்பாஸ் வராதா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறது? இதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் போடல, இன்னும் போடாமல் இது போட்டு கொடுக்குறாங்க, சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவங்க சொன்ன மாதிரி உள்ளே போய் ரவுடித்தனம் பண்ணவங்க நினச்சா மாதிரியே போலீஸும் கரெக்டாக நடக்குது. நேற்று நைட் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சவுக்கு சங்கர். ஒரு போலீஸ் சொல்கிறாங்க, போங்கம்மா சீக்கிரம் போங்க. அப்புறம் வந்து ஏம்மா உங்களை நம்பி தான் அனுப்பிச்சேன், என்ன இப்படி போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களை நம்பி தானே அனுப்பிச்சேன், இவனை சீக்கிரம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, வந்திருக்க வேண்டியது தானே, வேண்டான்னு இப்படி பேசுகிறாங்க. இது என்ன போலீஸா, இது என்ன இது?
இது வந்து நாளைக்கு நினைக்கலாம் எல்லாரும் சவுக்கு சங்கர் நேற்று கூட எல்லாரும் பேட்டியில் பார்த்தா சவுக்கு சங்கர் எனக்கு பிடிக்காது, சவுக்கு சங்கர் உனக்கு பிடிக்காது, இதெல்லாம் இல்லை. சவுக்கு சங்கராக பார்க்காதீங்க, ஒரு பத்திரிகையாளராக பார்க்காதீங்க, ஒரு மனிதனாக பாருங்கள், ஒரு சிட்டிசனாக பாருங்கள். நாளைக்கு யார் வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணாலும் அந்த 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 68 வயசு தாயாரோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, எவ்வளோ மோசமான ஒரு மகனை பெற்றிருந்தாலும் ஒரு தாய்கிட்ட போய் பையனை பற்றி திட்டினீங்கன்னா எந்த தாயும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராக இருக்கட்டும், டெரரிஸ்டே இருந்தாலும் சரி, அவன்கிட்ட போய் உங்கள் அம்மாட்ட போயிட்டு உங்கள் பையனை ஏன் இப்படி பெற்றீங்கன்னு கேட்டால் என் பையனை திட்டாதீங்கப்பா, சூழ்நிலை கைதி ஆகிட்டான் தான் சொல்லுவாங்களே தவிர என் பையன் கெட்டவன்னு சொல்ல மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காம தாமதப்படுத்துறாங்க அப்படின்னா மட்டும்தானே இது வந்து சட்டம் ஒழுங்குல சேரும். காவல்துறை அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. என்ன எடுத்தாங்க? இல்ல இந்த விவகாரம் மட்டும் இல்ல, பொதுவா எல்லா விவகாரம் எந்த எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இதுல தெரிஞ்சு போச்சு என்னன்னா, கிளீனாக சொல்றாரு செல்வ பிறந்தவங்க தான் ஆள் அனுப்பிச்சாரு, அவங்க கூட வர்றவங்க அந்த வாணின்றவங்க அவங்களோட அட்வொகேட்டும் எல்லாம் ஒவ்வொரு பேரும் சொல்றாரு. நான் பண்ண முடியாதுன்றாங்க. இது என்ன தெரியுங்களா, இது வந்து நம்ம ஜாலியாக பேசுகிறோம் நினைக்கல. இது என்னன்னா, ஆட்சியாளர்கள் வந்து எங்களை யாருங்க கேள்வி கேட்க முடியும்? ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு இதுதான் நடந்ததுங்கிறாரு, நீ என்னென்ன பண்ணிக்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது வந்து நல்ல ஒரு போக்கா? எல்லா இடத்துலையும் பாருங்க, இது வந்து ஆதாரம் ஒன்று தேவைப்படும்ல சார். வீடியோ ஆதாரமோட வேணுமா வேணாமா? நான் கேட்குறேன், இதே மாதிரி வீடியோ ஆதாரத்தோட இதே மாதிரி 50 பேர் திமுக அமைச்சர்கள் வீட்டுக்கோ இல்லை எம்எல்ஏ வீட்டுக்கோ இதே மாதிரி போய் கழிவு நீரை ஊற்றிட்டு வந்துட்டா இந்த ஆதாரம் பத்தாதுங்கன்னு போலீஸ் சொல்லுமா? பிஜேபி விடுங்க, ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஒரு ப்ரொஃபஸருங்க மும்மொழி கொள்கை வேண்டும் இந்த நாட்டுக்குன்றார். என்ன பண்ணாங்க? அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. டுட்டோரியல் காலேஜ் நடத்துகிற தூத்துக்குடிக்கிட்ட ஒரு சாதாரணமான மனுஷன், அவருக்கு அரசியலே தெரியாது, நான் மும்மொழியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க குழந்தை, அந்த பொண்ணு 18 வயசு பொண்ணு ஓன்னு அழுகுது, நடு ரோட்டில் நின்றுட்டு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுது, அட போங்க சார், நீங்களாச்சும் உங்கள் இதுவாச்சு அரசியலாச்சு, இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் எங்கள் அப்பா என்ன சார் பண்ணார், பிடிக்கும்னு சொன்னார் அப்படின்னு அவங்க பொண்ணு முன்னாடியே தரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அப்பாவை. இவ்வளோ காவல்துறை, விஜிலில் இருக்கிற காவல்துறை ஒரு வீட்டுக்கு போய் கழிவுநீரை ஊற்றும் போது அதுக்கு சிஎஸ்ஆர் கூட போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லாயிருக்கும், நம்ம எல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கலாம். என்ன ஏதாவது பேசணுன்னா மோடி உள்ளே வந்துடுவார், பிஜேபி உள்ளே வந்துடும், மதவாதம் உள்ளே வந்துடும், அப்படியே கணக்கு பண்ணி ஓட்டிட்டு இருங்க. ஆனால் உங்களுக்கு வரும்போது எனக்கு வரும்போது அது வழி என்னன்னு தெரியும். இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக இருக்கிறாங்க, அதை வந்து வீழ்த்தணும் அப்படின்றத அதிமுகவோட கூட்டணிக்கு போனாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக இருக்கா? அந்த 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 முடிவுக்கு வந்துட்டீங்க? இல்லை, திமுக எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, கூட்டணியாக கணக்கு ரீதியாக இன்டாக்டாக இருக்காங்க. அதெல்லாம் கணக்கு ரீதியாக தான். அங்கே இருக்கிற கட்சியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும் தான் வந்து வாய் மூடி அமைதியாக இருக்குது. அவங்களும் சொல்லிட்டாங்க இது காமராஜ் ஆட்சி நடக்குதுன்னு. அது உள்ளே இருக்கிறவங்களும் இது காமராஜ் ஆட்சின்னா அப்போ நம்ம ஆட்சி எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இப்போ நான் அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது அங்கே இருக்க அத்தனை பேர் விரும்புகிறாங்களா, திமுகலாம் விரும்புகிறாங்களா? இப்போ திமுககாரன் நான் பேசுறதை பார்த்து கீழே என்ன எழுதுவாங்க பாருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. வன்னி அரசு இது ஒரு ஆட்சியாது, கொடி ஏற்றுறதுக்கு வழி இல்லைன்ட்டாரு. அங்கே இருக்க யார் கம்யூனிஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எங்கள் ஆளுங்க யாருக்குமே, தொழிலாளர்களுக்கு யாருக்குமே பணமே கொடுக்கல. இதை சொல்லிட்டு அவங்களும் அதை தானே சொல்றாங்க, 2026 திமுக ஆட்சி கொண்டு வருவோம். இல்லை இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. அதிருப்தி இல்லாமல் இல்லை, எல்லாம் அதிருப்தியோடு இருக்காங்க. கூட்டணி வேணும்னு நினைக்கிறேன். நிலை வித்வான்கள் நம்ம அங்கிருந்து எங்கே வேற இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம இங்கே அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. இங்கே இருக்கிறது கவுண்டபிள் ஜோக் சொல்லுவாங்களே, இருக்கிற வேலையை வந்து இன்னொரு வேலையை தெரியாமல் இந்த வேலையை ஓட்டுறோம் பைத்தியக்காரன்வாங்களே, இன்னொரு இடத்துக்கு வர வரைக்கும் இந்த வேலையை விடக்கூடாதுல்ல. அதை வச்சுக்கிட்டே அங்கே அப்ளிகேஷன் போட்டே இருப்பாங்க. ஆப்ஷன் அப்படின்னா அது அதிமுக. அது ஏன் நம்ம நினைக்கணும்? அது பாருங்க எப்படி வேணா வரும். இது வந்துச்சு, 4 அணி வந்துச்சு, மக்கள் கூட்டணி வந்துச்சு, ஏதோ ஒரு கூட்டணி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வரும்போது அன்னைக்கு தெரியும். திமுக இன்னைக்கு வந்து அப்படியே சிதைஞ்சு போகிற நிலைமை இருக்கு. யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுவான்னு இருக்காங்க. ஒருத்தர் கட்டிட்டாங்கன்னா எல்லாம். இப்போ லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வந்து சென்னையில் நடந்துச்சு, அண்ணாமலை அவர்கள் பேசினார். அதில் பேசுகிறப்ப நான் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாரு, வாங்க போய் நம்ம எல்லாமே போயிட்டு வருவோம் அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி தோக்க தானே போகிறீங்க அப்படின்றத நக்கல் துணியில் பேசினார் அப்படின்னு கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அந்த எடப்பாடியை மீண்டும் அவரோட தலைமையில் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்ற முடிவை வந்து பாஜக எடுக்குது இல்லையா? அது பாஜக தொண்டர்களை ஒரு மாதிரி சுணக்கமாக்காதா? இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பேசுறது, இவர் சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் சொன்ன இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் இதை நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்களே, அப்போ எனக்கு எல்லா உரிமையும் கொடுங்க. வைகோ ஒருத்தர் போதும் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கணுன்றது. அன்றைக்கி முந்தானத்து பேசினார், எனக்கெல்லாம் சிரிப்பு வருது. 65 யாரெல்லாம் செத்தாங்க, மொழிப்போர் தியாகியோட நம்பர் சொன்னார், ஒன்று யோசிச்சு சொன்னார். யாரோ பேர் சொன்னார், ஒரு 10 பேர் சொன்னார். நொச்சுக்குப்பம் தண்டபாணியில் இடிமழை உதயன் இல்லை, ஜஹாங்கீர் இல்லை. அவங்க யார் தெரியுங்களா? 93 இவரை வெளியில் அனுப்பும்போது செத்தாங்களே, திமுகவிலேருந்து துரோகின்னு வெளில அனுப்பிச்சாங்களே இவரை, அப்போ செத்தாங்களே 9 பேர். வீட்டுக்கு போயிருக்கீங்களா வைகோ வீட்டுக்கு? அப்படி வீட்டுக்கு போனீங்கன்னா 9 பேர் ஃபோட்டோ இருக்கும் வீட்டு முன்னாடி. உள்ளே போங்க, அப்படி வெளியில் வரும்போது அப்படியே அந்த 9 பேர் ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு தான் வெளில வருவார். இதையெல்லாம் பார்த்து ஏமாந்த பல பேரில் நானும் ஒருத்தன். அப்போது இப்படிலாம் ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னு இப்போ தான் தெரியுது. அவங்களெல்லாம் தூக்கி போட்டு 65க்கு போயிட்டார், ஸ்கிப் பண்ணிட்டார். 93 செத்தவங்களை அப்படி விட்டுட்டு 65க்கு போயிட்டார்.
இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது, ஒருத்தர் கமெண்ட் அடிச்சது வந்து பெருசாக சொல்கிறீங்களே, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி எங்கே நிற்கும்? இப்போ திமுக நோக்கி விசிக கேள்வி எழுப்புறப்பையும் நம்ம நின்று கேட்க தானே செய்கிறோம். ஏன் என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு நம்ம கேட்க தானே செய்கிறோம். அதே மாதிரி கேள்விகள் தானே இப்பயும் முன் இல்லைங்க, இது எந்த மாதிரி கேள்வி பாருங்க. இது வந்து நீங்கள் சொல்கிறது கமெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு. கோவத்தில் அடிக்கிற கமெண்ட்டுக்கும் கொள்கை ரீதியாக அடிக்கிற விஷயத்துக்கும் பார்த்தீங்களா? வன்னியர் சொல்கிறாரு, திமுக தலைவர் கருணாநிதி எங்களை பார்த்து சொன்னார், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? நீங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டால் எவ்வளோ வன்மம் சொன்னவர் தானே அவர். வன்னியர் சொன்னார்ல, என்னை பார்த்து கேட்டார் அவருன்னு. இப்போ அங்கே தானே இருக்காங்க. திருமாவளவனோட கட்சியோட நோக்கமே என்னங்க? பட்டியல் நிறுத்தவரை தூக்கி நிறுத்துறது தான் நம்ம கட்சியோட இதுவே. உங்களுக்குலாம் ஆசை வரலாமான்னு கேட்ட ஒரு கட்சியில் போயிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்காரு 2 எம்பிக்காக. இப்போ நீங்கள் இது நான் என்ன சொல்கிறேன், யாரும் நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்லலை, எல்லா இடத்துலையும் குறை இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைகளும் வந்து நான் கூட்டணி சேர மாட்டோம், நாங்கள் இன்றைக்கி தனியாக நிற்க போகிறோம், இனிமேல் என்றைக்குமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியாது அவங்க தலைவராக அவர் அப்படின்னு பேசி சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நேற்று அமித்ஷா அவர்கள் இது ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் சார். அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஊழல் புயலும் அப்படின்ற இடத்துல வந்து திமுகவை நோக்கி தான் நீங்கள் அந்த விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. இந்த ஒரு ஊழல் அப்படின்றதுல அதிமுகவும் பொருந்து தானே? நான் முதலே சொல்லிட்டேங்க, அந்த 2 கட்சியுமே ஊழல் செய்த எந்த கட்சியாக இருந்தாலும் அதை மன்னிக்க முடியாது. ஆனால் ஊழல் செஞ்சது யாரும் தண்டனை கொடுத்துட்டாங்க, கேஸ் நடந்துட்டுருக்கு எல்லாமே. ஆனால் இங்கே தண்டனை நீங்கள் ஊழலே வெளியில் கொண்டு வர மாட்டீங்கன்னு சொல்கிறோம். இங்கே நடக்கிற ஊழல், டெய்லியும் நடக்கிற ஊழலுக்கு இது மாதிரி உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்னீங்க பாரு ஊழல்னு, அதிமுக இப்போ என்ன உங்கள் கேள்வி என்ன மறைமுகம் என்ன கேட்குறீங்கன்னா திமுக அதிமுக ஒன்று தானே அப்படின்றீங்க. இல்லை, கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுக எம்ஜிஆர் காலத்துலையும் சரி ஜெயலலிதா காலத்துலையும் சரி பணம் வாங்கி நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒருத்தர் அஃபிடவிட் போட்டவரை அந்த கட்சியில் வச்சு எம்எல்ஏ மந்திரி வச்சுருந்துருக்காங்களா? ஒருத்தரை செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தரை அஃபிடவிட்லேயே போட்டு நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், தயவுசெய்து என்னோட கேஸை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்ட ஒரு கேஸ் ஒரு அரசியல்வாதி காமிங்க. இல்லை, வந்தார், இங்கே வந்தார், கரூரில் போய் இவர் மோசமானவர்னு சொன்னார், திருப்பி இவர் எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆகிட்டார். அங்கே போய் ஈடியில் அரெஸ்ட் பண்ணி 1.5 வருஷம் 1 வருஷம் 1.25 வருஷம் உள்ளே இருந்தார். வெளியில் வராங்க, அங்கே சொல்கிறாங்க இவர் சாதாரண எம்எல்ஏங்க, இவரால் என்னங்க பண்ண முடியும், அவர் விட்டுருங்க பாவம் அப்படின்றீங்க. விட்டுறாங்க. 3ஆவது நாள் வந்து மந்திரி ஆக்குன்றீங்க. கவர்னர் யோசிக்கிறாரு, உடனே சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க, மந்திரி ஆக்குங்கன்னு. மந்திரி ஆக்கணுன்றாங்க, மந்திரி ஆக்கிடுறீங்க, திருப்பி அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க. எந்த போர்ட்ஃபோலியோ என்ன பிரச்சனை எதில் என்ன இடி உள்ளே வந்தது எல்லாம் பார்த்துட்டு திருப்பி அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க. இப்போ திருப்பி இடி உள்ளே போகுது. இந்த மாதிரி ஊழல் செய்கிறது ஓகே ஒரு பக்கம், ஏன்னா ஊழல் வந்து ஒரு தனி மனிதன் செய்கிறது, அதை தெரிஞ்ச உடனே தட்டி கேட்குறதான் தலைவன். ஆனால் இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி மட்டும் என்ன வேணாலும் நீ பண்ணு, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு மெத்தனை போக்கு இருக்குல்ல, தட்டி கொடுத்து போகிறது இருக்குல்ல சிஎம், அதுதான் கண்டிக்கிறோம். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனும் காதில் கூட வாங்காமல் சுற்றிட்டு இருக்காங்களே, இது 2 எந்த அளவுக்கு நல்லா நம்ம மேம்படுத்தப்படும்ன்றது தான் அமித்ஷா சொல்றாரு. அந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கிற விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இடி உள்ள வருது அப்படின்னா எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் உள்ள வருது, அப்ப எந்த காலகட்டத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்றதுல நீங்க வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கல. சேம் டைம் இது வந்து அதிமுக காலத்தில் போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப தங்கமணி மேலேயே நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்ப இங்க ஒரு ரூல்ஸ் அங்க ஒரு ரூல்ஸ் அப்படின்னு அந்த ஒரு பாரபட்சம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லை, அவர் என்ன சொல்றாரு, என்ன மட்டும் பிடிக்காது அவரையும் முடின்றாரா? அவர் அப்படி சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை வந்து எஃப்ஐஆர் நாங்கள் தான் போட்டிருக்கோம், தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட எஃப்ஐஆர் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த கம்ப்ளைண்ட் மேலே நாங்களே ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஒரு தவறு நடக்கும்போது கவர்மெண்ட்டே டாஸ்மாகே கணக்கு கொடுத்து பண்ணியிருக்கு, இதில் எங்களே வந்து எப்படி குற்றச்சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது தொண்டெல்லாம் கை தட்டுவான். முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் ரோட்லேருந்து பொதுக்கூட்டத்தை கை தட்டுவான். இந்த வேலை எங்கள்கிட்ட நடக்காது. இது வந்து இப்போ நானே இருக்கிறேன், ஒரு கொலை பண்ணிடுறேன், முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன், எங்கள் வந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன் அமைதியாக, போலீஸ் வருது, இல்லையே நீ தான் கொலை பண்ண மாதிரி தெரியுதுன்னு, அறிவு இருக்கா, நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எம்எல்ஏன்னு திருப்பி கம்ப்ளைண்ட் எடுப்பியான்னு கேட்பீங்களா? இல்லை இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது பார்ப்பீங்களா? என்ன சொல்லுது அதோட இன்வெஸ்டிகேஷன் பார்க்குறாங்க, ஒரு எஃப்ஐஆர் எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, அது சின்ன குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, இடி வந்து கேன் ட்ராவல் எனிவேர். அதான் இடியோட பிஎம்எல்ஏயோட ஆக்டே, ஒரு சின்ன எஃப்ஐஆர், ஒரு 10 ரூபா திருநா மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் கூட, 1 கோடி ரூபா திருநா மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் கூட, அது உள்ளே போய் உங்கள் மாமா மச்சான் யார் என்னென்னு திருநா எல்லாமே எடுத்துருவாங்க. அப்போ இந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்போது இதுலேருந்து உள்ளே போனால் பாட்டில் 10 ரூபான்றாங்க. எந்த பாட்டில்? நைட் வர பாட்டில். நைட் என்ன பாட்டில் வருது? வித்தவுட் டேக்ஸ் எப்படி வர முடியும்?
இன்கன்வீனியன்ஸ் வித் தி ஓனர். ஓனர் யார்? திமுக காரங்க. அவங்க எப்படி பாட்டில் பண்ணுறாங்க? இப்படி பாட்டில் பண்ணப்போ உள்ளெல்லாம் போனால் பாட்டில் பண்ணது ஒன்று, டேக்ஸ் கட்டினது ஒன்று, வந்தது ஒன்று, விற்றது ஒன்றுன்னு பார்த்தா பூதாகரமாக ஊழல் இருக்குது. அப்போ எடுக்கக்கூடாது. ஏன்னா செந்தில் பாலாஜி எஃப்ஐஆர் போட்டார், அதனால் உள்ளே வந்துடுறதா? அது இதெல்லாம் ஏமாத்தணும், சட்டத்தில் ஏமாற்ற முடியாது வச்சுங்க. அதெல்லாம் அவர் சொல்கிற விளக்கத்தில் நமக்கு எந்த கோர்ட்டும் ஏற்றுக்காது. ஊழல் நடக்குது. அதுதான் அமித்ஷா சொன்னார், டாஸ்மாக் ஊழலும் மதுவும் ஊழல்ன்றாங்க பாருங்க. இந்த 2 விஷயமும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் சட்டில் நடக்கிற வரைக்கும் மக்கள் யாரும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உலகத்தில் எல்லாமே அப்படி தானே. சின்ன பிரச்சனை இருக்கும்போது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எங்கேயோ தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் இருட்டில் ஒரு கொலை நடந்ததுன்னா நீங்கள் பேப்பரில் 3வது பக்கம் பார்த்துட்டு ஐயோ கொலை நடந்துச்சுன்னு போயிடுவீங்க. அதே டி நகரில் பட்டப்பகலில் மத்தியானம் 1 மணிக்கு 10 பேர் வந்து வெட்டினேன். எங்கேயோ போகிறோம் பாருங்களேன். இப்போ நடந்துச்சே ஒரு காரில் வந்து இறங்கி அவன் முகமுடி கூட போடலிங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா என்னை யார் என்ன பண்ண முடியும்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முகமுடி போடுவான், ஹெல்மெட்டை போடுவான், எதுவுமே இல்லாமல் பொறுமையாக தலையெல்லாம் வச்சுட்டு ப்ளீச்சிங்லாம் பண்ணிவிட்டு முடிக்கு அழகாக வெட்டிட்டு அவன் பாட்டு போகிறான். இதை பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது. இதுதான் சட்டம் ஒழுங்கு கெடுதல்னுங்க. நீங்கள் உடனே ஏன் குஜராத்தில் முந்தானத்து நைட் ஒரு கொலை நடந்திருக்கு, அங்கே ஒரு கொலை இங்கே ஒரு கொலை ஈக்குவல் ஆயிடுன்னு சொல்ல முடியுமா? அந்த கொலை உதாரணம் சொல்லலான் இருந்தேன். ஒரு மத்திய அமைச்சரோட மகள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகளும் வரதான் செஞ்சு இண்டிவிஜுவல். நான் புரிஞ்சுங்க. இப்போ சொல்கிறேன், ஒரு பெண்ணிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறாங்க. இப்போ எத்தனையோ இது பார்க்குறோம், போக்சோ பார்க்குறோம். இது இண்டிவிஜுவலாக பண்ணுறது. இது வந்து இண்டிவிஜுவலாக நடக்கிற குற்றம். நம்ம பயம் முடிச்சு தான் தடுக்க முடியுமே தவிர 24 மணி நேரம் போலீஸ் இருக்க முடியாது. ஆனால் எங்கே உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலும் தப்பு நடக்குதுங்க. தப்பு நடக்காத நாடு எங்கேயுமே கிடையாது. ஆனால் எங்கே அவங்களாம் டாப்பில் இருக்காங்க தெரியுங்களா? தப்பு வெளியில் வந்த உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே. ஒரு குழந்தை என்ன ஒரு பெரியவர் வந்து என்ன பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஏன் தடுக்கலன்னு கேட்க முடியாது. எனக்கு 24 hours காவல் யார் கூட நடக்காம பார்க்கணும். அந்த ஆக்ஷன் எடுக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அந்த மாதிரி ஆளை பார்த்து எல்லாரும் பயப்படணும். அண்ணா நகரில் ஒரு குழந்தை போய் சொல்லுது, அவங்க அப்பா அம்மாவே கூட்டு அடிக்கிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் நிர்வாணப்படுத்தி யாரை கேட்டு வெளியில் சொல்கிறேன்னு அடிக்கிறீங்க. சோமோட்டோவாக ஹைகோர்ட் எடுக்குது அந்த கேஸை, ஒழுங்கு முறையாக சிபிஐக்கு மாற்றுன்றாங்க. அதுக்கு மேலே போய் மூல் ரவத்துக்கு வச்சு ஒரு நாளைக்கு 50 லட்சம் கொடுத்து ஸ்டே வாங்குறீங்க. இப்போது இந்த பாலியல் இந்த போக்சோவில் மாற்றவங்க என்ன நினைப்பா? கவலைப்படாதுப்பா, நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, நமக்காக சூப்பராக ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டே போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு நினைக்கிறது. அடுத்த செகண்ட் அவனை நீங்கள் விசாரிக்கிற விதத்தில் யாருக்கும் அந்த பயம் வரக்கூடாது. வருதா? இதே தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அன்றைக்கி வெட்டினாங்க பாருங்கள். ஏன் வெட்டுறாங்கன்னா 10 நாள் மேலே ஒருத்தர் வெட்டிருக்கான், 3 நாள் மேலே ஒருத்தர் வெட்டிருக்கான். நீ வெட்டு மாப்பிள்ள யார் பார்க்குறது? நான் தானே, நம்ம இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்ட்டு இருப்பான். அந்த தைரியம் தான் முகத்தை கூட மூடாமல் வெட்டுறது. ஆம்ஸ்டாங்க அப்படியே நீ ஈஸியாக பண்ணிட்டு போகிறாங்களே. என்ன காரணம்? நம்ம இன்ஸ்பெக்டர் தான், நம்ம டிஎஸ்பி தான், நம்ம கமிஷனர் தான், நம்மளை வெளில விட்டுருவார், பார்த்துக்கலாம். அந்த பயம் இல்லாமல் போகுது இல்லை. போலீஸ் மேலே பயம் வரணுங்க. போலீஸ் மேலே பயம் வந்தால் தான் பைக்கை நீங்கள் ஒழுங்காக ஓட்டுவீங்க. அந்த போலீஸ்காரரா அவர் 5 ரூபாப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான் வச்சுங்களேன் சிக்னலில், உங்கள் ஸ்டைலே மாறும் தெரியுங்களா? எப்படின்னா போகலாம், அவர் 5 ரூபா தானே, என்கிட்ட 5 ரூபா இருக்குது அப்படின்னுங்க. அவர் பிடிச்சாருன்னா விட மாட்டாருப்பாண்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்டுவீங்க. இதான் மனித இயல்பு. உலகம் ஃபுல்லாக தான் நடக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா போலீஸ் மேலே யாருக்குமே நம்பிக்கையும் இல்லை, பயமும் இல்லை. இப்போ இந்தியா அலையன்ஸில் ஏற்கனவே பாஜகவோட பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்காங்க. இதோட அதிமுகவும் உள்ள வருது அப்படின்றப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த தேர்தல் அணுக போறீங்களா? 2020 அதிமுக உள்ள வருது வரல அப்படின்லாம் தெரியல. ஆனால் இன்னைக்கு போகிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா திமுக கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. நான் சொல்கிறது பாருங்க, ஒரு ஹேசியமாக கூட வச்சுக்கோங்க. திமுக கூட அதிமுக கூட சேர்றோமோ, என்டிஏல வர்றோமோ, வெளியில் போகிறோமோ, திமுக கூட இனிமேல் இருந்து நம்ம ஜனங்கள்கிட்ட போனால் ஜனங்க நம்மளை விடமாட்டாங்க. அந்த நிலைமை வருது. அங்கேருந்து எல்லாம் வெளியில் வருவாங்க. என்டிஏ யாரெல்லாம் அரவணைக்க முடியுமோ, அந்த கொடைக்குள் வர முடியுமோ அவங்களாம் வருவாங்க. வர முடியாதவங்க இன்னொரு அணி ஃபார்ம் பண்ணி போவாங்களே தவிர திமுக கூட இருக்க மாட்டாங்க. திமுக தனித்து விடப்படும். திமுக இப்போ போகிற போக்கில் தனித்து விடாது. ஏன்னா காங்கிரஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு எது போனாலும் காங்கிரஸுக்கு அவங்க வேணும் இல்லையா? அங்கே ராகுல் காந்தி இருக்கார்ல, ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் கிடைக்காது, ஸ்டாலினுக்கு ராகுல் மோடி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. 2 பேரும் இன்செப்பரபிள் ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் அப்படியே இருப்பாங்க. மற்ற அத்தனை பேருமே எல்லாம் எப்படா வெளியில் வரலாம் அப்படின்னு அப்படியே வெளியில் வரதான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பாவத்தில் இந்த கஷ்டத்தில் நம்ம போய் மக்களை சந்திச்சா நமக்கும் கஷ்டமாக போயிடும், அதனால் ஒதுங்கிடுவோன்றது இப்போ முடிவு ஏற்கனவே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன ஒரு சீட்டு கட்டு மாதிரிங்க, சின்ன ஒரு அந்த ஒரு இது எடுத்து விட்டீங்க வச்சுங்க, பொலப்படம் கொட்டிடுவோம்ல, அந்த எடுக்கிறதுக்கான வேலைகளை அதுதான் வந்து யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்றதில்ல. அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு இது இருக்குது, எப்படா இது பிரச்சனை வரும்னு. ஒருத்தரை சொல்லிட்டாரு வச்சுங்க, இந்த ஆட்சி மோசம்னு,
எல்லாம் ஆமாம் 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 எல்லாரும் பின்னாடியே வந்துடுவாங்க. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் கருத்துக்கு நன்றி. தேங்க்யூ.